என்ன விலை அழகே 650 ரூபா. இங்க பேசிட்டு அங்க கவுண்டர் இந்தாப்புல எங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க, வா போலாம். நான்லாம் வர முடியாது. போன தடவை உங்க அம்மா இங்க வரும்போது என் ரசத்தை சாப்பிட்டுட்டு நல்லா வேலை என்னை திட்டிட்டு போனாங்கல்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னால வாய் தரன்னு சொல்ல முடியல, அவங்க சொல்லிவிட்டாங்க. எது? அந்த கதவை மூடு கொஞ்சம். ஆமா, யார் அந்த பிரியா? அப்படி விழுந்து விழுந்து பேசின்னு இருக்க. என்ன கொக்கு குனிஞ்சுக்கிட்டு வருது? என்னப்பா வேணும்? ஓனரை பாக்கணுங்க. எதுக்கு? கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. அவர் ஊருக்கு போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வருவாரு. சரிங்க, நாளைக்கு வந்து கொடுத்துறேன். நில்லுப்பா, பணம் நீ கொடுக்கணுமா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? யோ, வெளியில வா. ஏன்டா முழிக்கிற? ஊர்ல பல குடும்பம் இப்படிதான் இருக்கு, அதுல இது மொத குடும்பம். ஏன்டி தலையை விரிச்சு போட்டுட்டு வந்திருக்க? சித்தப்பா தான் தலையை பின்னி விடுறேன்னு சொன்ன சித்தி. என்னடி சொல்ற? இங்க பாருமா, தலையெல்லாம் ஒழுங்கா வாரி பொட்ட புள்ள மாதிரி இருக்கணும், இல்லனா பின்னி விடும் பின்னி. உன் கூந்தல குரங்கு கூட பேடு பார்க்காதீ போடி. எங்க எதுக்குங்க சேலையை எடுக்க நாங்க லேட் பண்றோம்? கட்டிக்கிட்டதுதான் மேட்சா இல்ல, கட்டுற சேலையும் சட்டையும் மாது மேட்சா இருக்கட்டும்னு லேட்டா செலக்ட் பண்றோம். ஏங்க, நான் திடீர்னு செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் ஆச்சுன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்போ நீங்க இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டீங்களா? யாருக்கு தெரியும், பைத்தியம் என்ன வேணா பண்ணும். அதுல மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? மயிலுக்கு தோகை இருக்கும், கிளிக்கு தோகை இருக்காது. மயில் வந்து தேசிய பறவை, கிளி வந்து ஜோசிய பறவை. சித்தி, வெளியில ஒருத்தர் 10 ரூபா கேட்டு கத்திட்டு இருக்காரு, பாக்க பாவமா இருக்கு. 10 ரூபா காசு இருந்தா கூட நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாடி. சரி, அதுக்கு ஏண்டி கத்துறாரு? ஒரு ஐஸ்கிரீம் 10 ரூபாயா சித்தி, அததான் ஒரு கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். 10 ரூபா ஐஸ்கிரீம். இவரெல்லாம் பட்டு போன பலாமரத்துல கட்டி வச்சு முத்தி போன முருங்கைக்காயை வச்சு சாப்பிடுறீங்க. ஏன் ஒன்னச்சி இன்னையா உளுந்து கொடுத்துருக்க? 2 கிலோ உளுந்து வாங்கிட்டு போயிட்டு கால்ல இருந்து 1 கிலோ உளுந்த போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க, நுர தான் வருது, மாவே வரல. 1 கிலோ உளுந்த போட்டு அரைச்சு மாவு வரல, வெறும் நுர தான் வருதா? என்னம்மா சொல்ற? உளுந்த போட்டு அரைச்சா சட்டப்படி மாவு வரணுமே, அதான ரூல்ஸ். ஆமா, 1 கிலோ உளுந்துக்கு எவ்வளவு அரிசி போட்டேன்? ஓ, இதுல அரிசி வேற போடணுமா? அடங்கம்மால. ஏங்க, நைட் உப்புமா செய்யட்டுமா சப்பாத்தி செய்யட்டுமா? சப்பாத்தி செஞ்சிருப்பல. சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சப்பாத்தி செய்ய சொன்னேன். ஐயோ, எனக்கு காதே கேட்கல. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஐயோ, சப்பாத்தி செஞ்சு கொடுன்னு சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன கத்த முடியல, உப்புமாவே செஞ்சு எடுத்துருவாமா. ஓ, உப்புமாவா? அதான் ஒரே நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேங்க. அப்பாடா, இன்னையோட இந்த பொம்பளை வச விட்டுச்சுடா. வடிவே என்னைய நேரத்துல புட்டிடுமா? எங்க ஊருக்கு போறியா? இல்ல, நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிது பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3 என்னடா, 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது. சீக்கிரம் வர சனப்பண்ணி. என்னடி பாதி குஞ்ச காணோம்? எல்லாம் உன் மாங்கல்யம் பார்த்த வேலைடா. என்னடி பண்ண? வாய திறக்காதடா அந்த வத்தி குச்சி. என்ன தாண்டி ஆச்சு? போறப்ப உன் பொண்டாட்டிட்ட என்னடா சொன்ன? அடியே, ஓடு ஒண்ணு உடைஞ்சு போச்சு, காக்கா உள்ள புந்து கோழி குஞ்ச தூக்கி போடும், கவனமா பாத்துக்க. பயப்படாதயா, நான் பாத்துக்கிறேன். காக்கா உள்ள புந்துச்சா? காக்கா என்ன உன் பொண்டாட்டியா புத்தி இல்லாம சுத்துறதுக்கு? என்னடி பண்ண? வாயை திறந்து சொல்லுடி. யோ, கோழி குஞ்செல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு கதவு மூடிட்டேயா. எதுக்குடி? அப்பதான் காக்கா உள்ள வந்து பாத்துட்டு கோழி குஞ்சு இல்லன்னு ஏமாந்து போயிட்டோம்னு நினைச்சேன். காக்கா என்ன உன் புருஷனாடி ஏமாந்து போவ? அறிவு கெட்டவள, கோழியோட சேர்த்து வெளியில விட்டுருக்க வேண்டியதானே? நீ கோழி குஞ்சை மட்டும் தானே பாத்துக்க சொன்ன. காக்கா புந்திருந்தா ஒரு குஞ்சு தான்டா தூக்கி இருக்கோம். உன் பொண்டாட்டி பார்த்த வேலைக்கு 9 குஞ்சு போச்சுடா. காக்கா என்னடி சொல்லுது? காக்கா கான்னு சொல்லிட்டு போகுது. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாயை மூடுங்க. ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். என் போன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது. ட்ரிங்ல எடுத்துணுமா சார்? இருக்கும் போதே எடுத்து அதுக்கு முன்னாடி எடுத்து